ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமுக்கு இப்படியாக சொல்லப்படுது. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இளைச்சலுக்கு பதிலாக தங்கள் பக்கத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதன் மித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக சொல்லும். நம்ம ஆண்டுடைய பிள்ளையாருக்கு இந்த நம்ம வாழ்க்கையில் வந்து பிசாசு நம்ம எதெல்லாம் வெக்கப்படுத்தி நம்ம வாழ்க்கை எதெல்லாம் பறிச்சானோ ஏசப்பா நீங்கள் நம்பும் போது ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்கு திருப்பி கொடுத்து எந்த பிசாசு உங்களை வெக்கப்படுது அதே பிசாசு வெக்கப்படுத்தும்படி செய்வார். நம்ம ஏசப்பா நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். இந்த ஏசப்பா நம்புங்க, வெக்கத்துக்கு பதிலாக ஒரு ரெட்டப்பட பண்ணி உங்களுக்கு தருவார். உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவார். ஏசப்பா ஒருபோதும் கைவிடமான சொல்லி அழகாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும் போது நம்ம ஒரு நாளும் சரி நம்ம ஒரு நாளும் நம்ம பயப்படவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் பிசாசு என்னதான் நம்மளை வெக்கப்படுத்தினாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் அவன் என்னதான் சோதனை கொண்டு வந்தாலும், நம்ம வாழ்க்கையில் அவன் என்னதான் பாடுகள் கொண்டு வந்தாலும், நம்ம வாழ்க்கையில் நம்மளோட ஆசீர்வாதத்தில் அவன் பறித்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் பிசாசு எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பிடுங்கினாலும் நீங்கள் ஒரு நாள் பிசாசு கண்டு பயப்படாதீங்க. பிசாசு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் எடுத்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக இந்த ஏசப்பா நம்பி காத்துருங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு. ஏசப்பா நம்புகிற பிள்ளைகளை ஒருபோது கைவிட மாட்டேன். நீங்கள் பிசாசை பார்த்து சொல்லுங்கள், பிசாசே என் வாழ்க்கையிலேருந்து நீ இதை தானே எடுக்க முடியும், ஆசீர்வாதத்தை எடுக்க முடியும், என் வாழ்க்கையிலேருந்து நீ இதை தானே சோதனை தான் கொண்டு வர முடியும், என் வாழ்க்கையில் நீ பாடுதானே கொண்டு வர முடியும். ஆனால் ஒன்று ஏசப்பா அன்பு விட்டு உன்னால் பிரிக்க முடியாது, என் ஏசப்பா உன்னால் பிரிக்க முடியாதா. நீ எதை இருந்தாலும் எதை என்கிட்ட பறித்தாலும் ஏசப்பா எனக்கு திருப்பி கொடுப்பாரா சொல்லி நீங்கள் பிசாசை பார்த்து அவங்கள்ட்ட பேசுங்க. இயேசு நாமத்தில் பேசுங்க. பிசாசை வெக்கப்படுத்துங்க. ஏசப்பா நம்பி காத்துருங்க. நீங்கள் உங்கள் பிசாஸ் மூலிமா உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதெல்லாம் ஏந்தீங்களோ சரி, ஒரு நாள் கவலைப்படாதீங்க. இந்த ஏசப்பா நம்பி காத்துருங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு. யோபோட வாழ்க்கையில் அப்படியே அந்த யோபோ பார்த்தீங்கன்னா பிசாசு பயங்கரமாக யோபு வாழ்க்கையில் புகுந்து எல்லாவற்றையும் பிசாசு பயங்கரமாக பறித்தான். யோபோட ஆசீர்வாதத்தை எடுத்தான், யோபோடைய பிள்ளைகள் எடுத்தான். அதாவது யோபுக்கு பயங்கரமான நிந்தைகளை கொண்டு வந்தான், அவமானத்தை கொண்டு வந்தான். அது மட்டும் இல்லை, பயங்கரமான பாடுகளை கொண்டு வந்தான். அது மட்டும் இல்லை, யோபோட சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்தான். பிசாசு யோபு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே பயங்கரமாக வெக்கப்படுத்தினான். ஆனால் ஒரு நாளும் சரி பிசாசு யோபு ஒன்றுமே செய்ய முடியல. அதாவது பிசாசு யோபுடுது எதெல்லாம் எடுத்தாலும் ஏசப்பா திருப்பி எல்லாவற்றையும் யோபு கொடுத்து யோபு தலையை உயர்த்தினார். பிசாசு யோபு வெக்கப்படுத்த ஆண்டோட பிள்ளை யோபு வெக்கப்படுத்த வந்தான். லாஸ்ட்டில் பிசாசு தாங்க வெக்கப்பட்டு போனான். அதாவது பிசாசு ஒரு பொய்யன், அவன் திருடன், பயங்கரமான அவன் எல்லாவற்றையும் ஏமாற்ற பார்ப்பான். வஞ்சிக்கிற சர்ப்பம். நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் அதாவது உங்கள் வாழ்க்கையில் பிசாசு உங்கள் வாழ்க்கை எதை பறித்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் மேல் நம்பி காத்துருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு. யோபு பொறுமையாக காத்துதான். வேதம் அதுதான் சொல்லுது. யோபோட பொறுமையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டே இருப்பீங்க. அவர் பொறுமையாக கர்த்தருக்கு காத்திருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். வேதம் அநேகத்தில் அப்படி தான் சொல்லு. கர்த்தருக்கு காத்திருக்க ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லை. அவருக்கு கழுகை போல சட்டைகள் எடுத்து உயர எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் விலைப்பட்டு நடந்தாலும் சோர்ந்து போகணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஒன்றே உங்கள் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் உங்களை என்ன வெக்கப்படுத்தினாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் என்ன இடத்தெல்லாம் சரி, நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் ஒரு நாளும் சரி கர்த்தர் மேலே இருக்க நம்பிக்கை எடுக்காமல் கர்த்தருக்கு பொறுமையாக காத்துருங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. ஏசப்பா என் வாழ்க்கையில் இது போல கர்த்தர் நிச்சயமாக எனக்கு கொடுப்பார் சொல்லி கர்த்தர் காத்துருங்க. உறுதியாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு. அவர் நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாள் வெக்கப்படுத்த விடவே மாட்டாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வெக்கப்படுத்த விடவே இல்லை. வனாந்திரத்தில் அவங்க எல்லாமே கொடுத்தாரு. வனாந்திரத்தில் என்ன கிடைக்குங்க, வனாந்திரத்தில் அவங்க கேட்கறதெல்லாம் கொடுத்து ஏசப்பா சொல்லி ஜனங்கள் ஒருபோது வெக்கம் அடைவதில்லை, நான் அளிக்கும் நன்மையால் அவர் திருப்தி ஆவார்கள் சொல்லி ஏசப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் கொடுத்தாருங்க. ஆண்டோடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோது கைவிடவே மாட்டார். நீங்கள் ஒரு நாளும் சரி உங்கள் வாழ்க்கையில் பிசாசு உங்களை என்ன வெக்கப்படுத்தினாலும் சரி, நீங்கள் பிசாசை கண்டு பயப்படாதீங்க. பிசாசு என்னிடத்தெல்லாம் எடுத்துட்டோம் சொல்லி நீங்கள் பிசாசை பொறுமையாக அவனை அடிச்சுட்டு பொறுமையாக காத்துருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யும். அதே ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோது கைவிட மாட்டார் சொல்லி இந்த கர்த்தரை காத்துருங்க. கர்த்தர் நிச்சயமாக கைவிட மாட்டார். ஆமென்.